ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் நண்டு குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து ஆந்திரா ஸ்டைல் நண்டு குழம்பு வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெங்காயம், நல்லா 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 நல்ல பெரிய தக்காளி, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, நண்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 2 பல், பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். புளி 1 கிலோ நண்டுக்கு தேவையான அளவு நான் புளி கரைச்சி ஊற்றுறப்ப நான் காமிக்கிறேன். 2 லெமன் சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இது சாம்பார் மிளகாத்தூள். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, கலர் கொடுக்கும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் மிளகாத்தூள், இது அவ்வளோவா காரம் கொடுக்காது, மிளகாத்தூள் தான் நமக்கு காரம் கொடுக்கும். இது வந்து கலர் நல்லாயிருக்கும், அதனால் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து அரைச்சிப்போம். இதோட இஞ்சி பூண்டையும் அரைச்சிப்போம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப போட்டு பேஸ்ட் மாதிரி அடிக்க வேணாம், லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுப்போம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனோடனே ஜீரகம், லைட்டாக ஜீரகம் பொரியுது. இப்போ இந்த பட்டை, பிரிஞ்சி இலை, ஜீரகம் வந்து வெடிக்கும். அந்த சவுண்ட் கேட்குறப்ப பச்சை நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கட்டும். இது ஓப்பன் பண்ணிடலாம். வெங்காயம் அரைக்கிறப்ப இஞ்சி நிறையா போடாதீங்க, நல்லா இருக்காது. குழம்பு ஒரு மாதிரி வாடடிக்கும், அந்த இஞ்சியோட ஸ்மெல்லு. இப்போது இந்த காஷ்மீர் ரெட் சில்லி, மஞ்சத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் மிளகாத்தூள், ஜீரகம், மல்லித்தூள், எல்லாமே போட்டுருவோம். போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம். லைட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் லைட்டாக அந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இதில் நண்டு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் குக் ஆன பிறகு உப்பு வேணும்னா நம்ம போட்டுப்போம். இதை மூடி வச்சுருவோம்.
கிண்டி கிண்டி விடுங்க. ஏன் தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சோன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு நண்டே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. பாருங்கள் ட்ரையாக வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் நண்டே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடுவோம். நீங்கள் நார்மலாக மீன் குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் புளியை ஆட் பண்ணிக்கோங்க. புளி நான் திக்காக தான் கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். கொதிச்சு இன்னும் திக்காயிரும். வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணால் இப்போவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். கொதி வரட்டும். அந்த காரம் அந்த புளிப்பு எல்லாம் வந்து அந்த நம்மளுடைய நண்டில் இறங்கட்டும். த்ரீ 4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நண்டு வெந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் அந்த ஸ்கின்னிலே தெரியும். மேலே அந்த ஃப்ரெஷ்ஷெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் நம்மளுடைய நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you.